வணக்கம் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப நாள் ஆச்சு கதை சொல்லி. அதனால இன்னைக்கு ஒரு சின்ன கதையோட தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஊர்ல ஒரு கதை இல்ல, ஆக்சுவலா ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான். எப்பவும் பேசுற மாதிரி கதைன்னே வந்துருச்சு, சாரி ஃபாதர். நம்ம ஊர்ல பாத்திருக்கீங்களா, ஏதாவது ஒரு விசேஷத்துலயோ ஏதாவது ஒரு கோயில் கொடையில எங்க கூடினாலுமே வந்து இருக்கிற ஒரு இருக்கிற நம்ம ஊர்ல இந்த 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அதுல சில பொம்பளைங்க வந்து பக்கத்துல இருக்கிறவங்கள பாக்குற உடனே வந்து என்ன பாப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவ காதுல கம்மல் போட்டிருக்காளா, கழுத்துல செயின் போட்டிருக்காளா, கால்ல கொலுசு போட்டிருக்காளா, மோதிரம் போட்டிருக்காளா, வளையல் போட்டிருக்காளா, என்னென்னலாம் போட்டிருக்கா, என்னென்னலாம் இல்ல, இததான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணவங்களுக்கு தெரியும், அதுல அனுபவப்பட்டவங்களுக்கும் தெரியும் இது ஆமாவா இல்லையா அப்படிங்கிறது. அதே திருவிழாவா இருக்கட்டும், கொஞ்சம் நல்ல பணக்கார வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது அவங்க என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பெருசா பேச மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் அவங்க என்ன சொல்றது, வசதி இருக்கிறவங்க தான். ஸோ அதனால அதை அவங்க வந்து நகையாவோ பணமாவோ மேல போட்டுதான் அதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதேதான் கைஸ், சம்பாதிங்க, நிறைய சேர்த்து வைங்க. அத வந்து ஆடம்பரமா வெளியில இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி காட்டணும்ன்ற அவசியமே கிடையாது. சொன்னாலும் சொல்லலைனாலையும் நீங்க சம்பாதிச்ச காசை நீங்க சேர்த்து வைக்கும் போது நீங்க பணக்காரங்க தான். அது 5 ரூபாவோ 500 ரூபாவோ, அது நீங்க ஹேண்டில் பண்ற விதத்துல இருக்கு. 5000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 5 லட்ச ரூபா கடை வச்சிருக்கான், 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவன் 50 லட்ச ரூபாய் கடன் வச்சிருக்கான். இதெல்லாம் வந்து நம்ம ஒண்ணு கம்பேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன் இத சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, நிறைய வீட்டுல பாத்திருப்பீங்க, குருவி சேர்க்கிற மாதிரி சிறுக 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 சேர்த்து வச்சு ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு தங்கம் வாங்கிடணும். பொம்பளைங்களுடைய முதல் இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்துலதான் இருக்கும். ஆமா, நான் இல்லைன்னு சொல்லாம, இப்போ கோல்டு போகிற ரேட்டுக்கு நம்மளால வாங்க முடியுமா? முடியாது. காசு சேர்த்து வைங்க. அதை எப்படி ஒரு பிசினஸ்லயோ இல்லை ஏதாவது ஒரு சிறு தொழிலையோ போட்டு அதை எப்படி இன்னும் பெருசாக்குறது அப்படிங்கிறத பத்தி யோசிங்க. திரும்பவும் போய் கோல்டுல விழாதீங்க. வாங்கிக்கோங்க, கோல்டு அவசியம்தான், ஒரு பொண்ணுக்கு கோல்டு வேணும் தான், அது அளவா இருந்தா அழகா இருக்கும். பாய்.